ஹாய் ஹலோ விவஸ் இதில் நம்மளோட ஏஸ்கிரிவி நம்ம சேனலில் இன்றைக்கி 2 ஜனநாயகனை பற்றி பார்க்க போகிறோம். அது இல்லாமல் 2 ஜனநாயகன்றது ஒரு படம். ஆனால் அந்த படத்தில் நடிச்சிருக்கவர் தான் ரியல் ஜனநாயகன். அவர் தான் தளபதி விஜய். அவரை பற்றியும் பார்க்கலாம், படத்தை பற்றியும் பார்க்கலாம். தளபதி விஜயை பொறுத்த வரைக்குமே இந்த எலெக்ஷன் 2026 ரிசல்ட்டுக்காக அவர் காத்துட்டு இருந்தாரோ இல்லையோ, நம்ம எல்லாருமே காத்துட்டுதோம். நம்மளோட ஸ்கூலோட அந்த 12th ரிசல்ட்டு கூட இவ்வளோ காத்துட்டு இருக்க மாட்டோம். இதை எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அந்தளவுக்கு காத்துட்டுதோம். ஒரு பக்கம் நம்மளுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் இருந்திருக்கும். திடீர்னு அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் பார்த்தோன்னே இல்லைடா இவளுக்கு எப்படிலாம் சொல்கிறானுங்க, எக்ஸிட் போல் ரிசல்ட்டில் என்னடா டிஎம்கே சொல்கிறாங்க, இல்லைடா விஜயண்ணா வந்து 10 சீட்டு 5 சீட்டுன்றாங்க. ஒருத்தவங்க அண்டர் எஸ்டிமேஷன் விஜயண்ணா மேலே போட்டுடுறதாங்க. என்னோட எஸ்டிமேஷன் விஜயண்ணா கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் ஜெயிப்பாருன்றது தெரியும். ஒரு 70 சீட்டு 75 சீட்டு சாலிடாக வர வாய்ப்பு இருக்குது. மற்ற இடங்களில் எங்கேருந்து வரோம்னு சொல்லிட்டு எல்லாரையும் கணிக்க முடியல. இன்றைக்கி காலையிலேருந்து உட்காந்து பார்க்குற விஜயண்ணா தான் லீடிங்கில் இருக்கிறாரு. எல்லாரும் எதிர்பார்த்த மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி விஜயண்ணா அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியுது. இல்லை அந்த ஒரு 10 சீட்டு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு 108 சீட் விஜயண்ணா பதிலாக வந்து ஜெயிச்சு டிவிகே வந்து லீடிங்கில் இருக்குது. இருந்தாலும் அந்த ஒரு 10 சீட்டுன்றது தேவைப்படுது. அந்த 10 சீட்டு டிவிகே எடுக்கலன்னா அது ஹங் அசம்பிளி ஆயிரும், அதான் தொங்கும் சட்டசபைன்ற மாதிரி வந்து வரும். அப்படி பார்க்கும்போது கூட்டணிக்கு நம்ம யாரையாச்சும் வந்து கண்டிப்பாக பேச்சுவார்த்தை நடத்தணும். கூட்டணியில் வரும்போது டிஎம்கேல நிறைய இப்போ காங்கிரஸ் 5 இடம் கிட்ட வந்து ஜெயிச்சிருக்கதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தேமுதிக ஒரு இடம், அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் பதிலாக வந்து 2 இடத்துலலாம் வந்துருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்டலாம் கண்டிப்பாக கூட்டணி பேச்சுவார்த்தைன்றது கண்டிப்பாக நடத்துவாங்க. பட் நம்ம இன்றைக்கி நைட்டு 10 மணி வரல இந்த ஓட் கவுண்டிங்கிறது நடக்கும். ஏன்னா ஒரு இடத்துலையுமே 22 சுற்று 15 சுற்று அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்கிற ஓட் பேஸை வச்சு அந்த ஓட் கவுண்டிங்கிறது டிலே ஆகிட்டு இருக்குது. சில பேர் சண்டை போகிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். பட் ரொம்பவே மிக முக்கியமானது, அங்கிள் கட்சியில் இருக்கிறவங்க தோப்பாகன்னு கேள்விப்பட்டிருக்கோம். பட் அங்கிளே தோப்பாகன்னு யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களான்ற மாதிரி விஜயண்ணாவோட ஃபேன்ஸ்லாம் ஃபன்னாக இப்போதைக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு விஷயம். பட் அந்த மாதிரிலாம் ஃபன்லாம் பண்ணோன்னு நினைக்காதீங்க. அவரும் ஒரு மிக முக்கியமான கட்சி தலைவர். அதனால் அந்த மாதிரி ஃபன்னான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிக்காதீங்க. யாரை சொல்கிறேன்னா நம்மளோட சிஎம் சார், எக்ஸ் சிஎம் சார் நம்மளோட ஸ்டாலின் சார் இருக்கார்ல, அவர் வந்து நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். போன தடவை சிஎம்மாக இருந்தார். கண்டிப்பாக கொளத்தூர் அவரோட கோட்டை, அவர் தான் ஜெயிப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கும் போது ரேண்டமான ஒரு டிவிக்கு கேண்டிடேட்டு விஎஸ் பாபுன்றவர். அந்த கொளத்தூர் மக்களுக்கு ஸ்டாலின் சார் மேலே எல்லாம் கார்டோ எல்லாமோ தெரியல, அவரை வேறு தோக்கடிச்சிட்டாங்க. அதாவது பிரகாஷ்ராஜ் சார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் எல்லாம் சொன்னார் எலெக்ஷனுக்கு முன்னாடி, அது எப்படி விஜய் வந்து ஒரு டிரைவரோட பையனுக்கு சீட்டு தரலாம், அதாவது அதுக்கு வேறு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க டிவிகேல இருக்கிறவங்க, இல்லைனா டிரைவரோட பையன் அந்த இடத்துல எம்எல்ஏ ஆகிட்டான், சிஎம்க்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ டிவிக்கே பெரும்பான்மை அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்கன்றது தெரிஞ்சிருச்சு. எதிர்கட்சியாக டிஎம்கே தான் வரப்போகிறாங்கன்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. பட் ஃபஸ்ட்டு டைம் இந்த ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்காதது விஜயண்ணா பார்த்தீங்கன்னா வந்து பண்ணி காமிச்சிருக்காரு. இப்போ அசம்பிளிக்கு விஜயண்ணா கண்டிப்பாக போயிடுவார். அவர் சிஎம் கேண்டிடேட்டு 2 தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு. ஒரு இடத்துல கண்டிப்பாக ரிசைன் பண்ணுவார். இல்லை தெரிஞ்சு திருச்சிராப்பள்ளி ஈஸ்ட் தான் அவர் வந்து ரிசைன் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். பெரம்பூர் அவரோட தொகுதியை எடுத்துப்பார். பட் அவர் 2 இடத்துலையுமே பெரும்பான்மையாக ஜெயிச்சிருக்காரு. இப்போ கொளத்தூர் தொகுதியில் 8000 ஓட்டு வித்தியாசத்தில் ஸ்டாலின் சார் தோற்றுருக்காரு. அதனால் அவரை வந்து இப்போதைக்கு அசம்பிளியில் சேர்க்க மாட்டாங்கன்ற மாதிரி நான் இப்போ தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, டிஎம்கேவோட தலைவராச்சு, அவரை சேர்க்க மாட்டாங்களான்னு கேட்டால் எம்எல்ஏஸை மட்டும் தான் அசம்பிளியில் சேர்ப்பாங்க அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. தெரியல இதுக்கப்புறம் டிஎம்கே எல்லாம் பண்ண போகிறாங்கன்றது. இப்போதைக்கு உதயநிதி ஜெயிச்சிருக்காரு. அதுவும் ஜஸ்ட் மிஸ் தான். அந்த இடத்துலையும் ஒரு 7000 ஓட்டு கிட்ட தான் ஜெயிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். மொத்தமாக டிவிக்கே இந்த எலெக்ஷனில் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணியிருக்கு. தளபதி விஜயண்ணா நான் சொல்லலை, இந்த எலெக்ஷனில் அதாவது 33% மேலே விஜயண்ணா வாங்கிட்டார்னா அவர் கண்டிப்பாக எம்ஜிஆருக்கும் மேலே, கண்டிப்பாக விஜயண்ணா எம்ஜிஆருக்கும் மேலே ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருந்திருக்கிறாரு. ஏன்னா எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா 33% கிட்ட ஓட் ஷேர்ன்றது வச்சிருந்தாரு. பட் எம்ஜிஆரோட அந்த ஓட் ஷேரே வந்து தாண்டி போயிட்டாருன்னு வந்து சொல்லலாம் விஜய். எம்ஜிஆர் தன்னோட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட 1977 போட்டியிடும் போது 33.5% வாக்கு ஜெயிச்சிருந்தாரு அந்த வித்தியாசத்தில். அதுதான் அவரோட அந்த ஓட் பர்சன்டேஜ்ன்றது. விஜயண்ணா இப்போ ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்காரு. இப்போ அவரோட ஓட் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்குமே 34.9% மாதிரி வந்து தெரிய வந்திருக்கு. விச் இஸ் ஹியூஜ் தென் நம்மளோட டிஎம்கே ஏடிஎம்கே. இவங்கெல்லாம் இத்தனை வருஷமாக 75 வருஷம் பழைய கட்சி டிஎம்கே, 50 வருஷம் பழைய கட்சி நம்மளோட ஏடிஎம்கே. இந்த 2 கட்சிகளுமே வருஷம் டெபியூட் பண்ண ஒரு குழந்தை, அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு. இது டிவிக்கேவோட அலையா விஜயோட அலையான்னு கேட்டால் கண்டிப்பாக விஜயோட அலை தான். இது ஒரு விசில் புரட்சி தேர்தலாக இருந்திருக்கு. டிவிக்கே பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலில் அசால்ட்டாக வெற்றி பெற போகிறது அப்படின்றதுல எந்த சந்தேகம் இல்லை. அதில்
வெற்றி பெற போகிறது, வெற்றி பெற்றுச்சு. அதுக்கப்புறம் என்ன, கண்டிப்பாக தளபதி விஜய் என்ன இன்னும் கொஞ்சம் நல்ல சிஎம் ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லுவார். ஜனநாயகன் படத்துக்கு விஜய் அண்ணாவே ஏர்லி மார்னிங் ஷோக்கெல்லாம் பர்மிஷன் தருவார். கேட்கறதுக்கே ஜாலியாக இருக்குல்ல. இப்போ என்னன்னா டிவிக்கு இந்த ஓட்டு எவ்வளோ வாங்கியிருக்காங்க ப்ரோ, பர்சன்டேஜாக சொல்லிட்டீங்க, மொத்தம் எவ்வளோ ஓட்டு. அதாவது இப்போ 8:52 இந்த வீடியோ நீங்கள் 9:30 மணிக்கு பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன். அதாவது இப்போ வரலாம் நம்ம கனெக்ட் பண்ண ஓட்டில் இது அஃபிஷியலாக நம்மளோட அந்த வெப்சைட்லேருந்தே எடுத்தது, இசிஐ வெப்சைட்லேருந்தே 1,71,32,556 ஓட்டுக்கிட்ட தளபதி விஜயோட கட்சி வாங்கியிருக்கு. அண்டு டிஎம்கே ஏடிஎம்கே இது ரெண்டுமே சேர்த்து டிஎம்கே பார்த்தீங்கன்னா 1,10,00,000 ஓட்டு, ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த 2 பேருமே டிவிகேக்கு போட்டியாக இருந்துருக்கிறாங்க. ஆனால் டிவிகே மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்குது. டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் போட்டி நம்ம நினச்சோம், கடைசியில் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் போட்டி. வின்னிங்கில் இல்லை, யார் எதிர்கட்சியாக வர போகிறாங்கன்றது. ஏன்னா காலிலேருந்தே டிவிகே ஜெயிக்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் தான் அந்த ஒரு போட்டி, யார் எதிர்கட்சியாக வர போகிறன்றது. அண்ட் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க விஜய் நான் ஜெயிச்சது அதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை தாண்டி ரொம்ப முக்கியமாக நம்ம ஜனநாயகன் படத்தை பொறுத்தவரையுமே கண்டிப்பாக நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு சென்சார்ன்றது கிடச்சிடும், கவலையப்படாதீங்க. நல்லதே நடக்கும், நல்லதே நடந்துருச்சு. இனிமேட்டும் நம்ம எல்லாருக்குமே நல்லது நடக்கும் நினைக்கலாம். வெற்றி நிச்சயம். பாய் நண்பர்களே, நம்மளோட ஏஸ்கிடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் தளபதியோட ஃபேன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சந்தோஷத்தை தான் மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்துக்கோங்க.